இருக்கு எங்கே இருக்குது அப்படின்னு தேடும்போது நிறைய தீர்க்கதரிசிங்களோட ப்ரீச்சிங்கை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நிறைய புஸ்தகங்கள் படிக்கும்போது அப்போ நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து அதை அக்னாலஜ் பண்ணுறாங்க. இந்த யுத்தம் தான் புக் ஆஃப் ரெவலேஷனில் வந்து கொடுக்கப்பட்ட யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து சொல்கிறாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெவலேஷன் கிடைச்சவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலியமாக உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ருஷா தரே பே லரி தர் அஷா தர் ரபா லக்கேலா தரே மேலோரி பாபா दोने रे धेरे सदर रे बेलारी कंदरे सदर रबा धरी सदर राबालोरी कबा बाबा दोने रे धेरे सदे रेके लदले रे बाबा डोरे सदर राबाल ஆவியானவர் சொல்றார் இக்கந்தர் இது கடைசி காலம் என்று கர்த்தர் சொல்றார். இனி வர நாட்கள் இருக்கிறது ரொம்ப கொடூரமான நாட்களா இருக்கும் என்று ஆவியானவர் சொல்றார். இஷபாலோரி கபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு உண்டான வசனம் புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 19வது வசனம். புக் ஆஃப் ரெவலேஷன் 19:19. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களோட சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். இது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, and I saw the beast and the kings of the earth with their armies gathered to make war against him who was sitting on the horse and against his army. இந்த இடத்துல இந்த புக் ஆஃப் ரெவலேஷன்ல வந்து இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு யுத்தத்தை பற்றி போட்டிருக்கு. யாருக்கும் ஒரு யுத்தம் அப்படின்னா, ஒரு மிருகத்தோட இருக்க அந்த பூமியில் இருக்க ராஜாக்களும் அப்புறம் அவனோட சேனையும். இது வந்து ஒரு பக்கம். இது வந்து ஈவில் குறிக்குது. இவங்க யாரோட சண்டை போடுறாங்க அப்படின்னு இருக்குன்னா, ஒரு குதிரை மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட சேனைகளோட ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யுத்தம்ன்றது வந்து கர்த்தருக்கு வந்து புதுசே கிடையாது. ஆரம்ப காலத்திலேருந்தே புக் ஆஃப் நம்ம பைபிள் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு யுத்தத்தோட தான் ஆரம்பிக்குது. ஆனால் புக் ஆஃப் ஜெனசிஸ்ல அது ரெக்கார்ட் ஆகலை. புக் ஆஃப் ஜெனசிஸ்ல வந்து என்ன இருக்குன்னா, முதல் வசனம் என்ன அப்படின்னா, காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் எர்த். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைச்சார். அதுக்கு அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா, நவ் இட் வாஸ் ஃபார்ம்லெஸ் அண்ட் எம்டி அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது வசனம் வந்து ஒரு ஒழுங்கா இல்லாமல் ஒரு எம்டினஸ்ஸாக இருக்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். எப்போவுமே காட் கிரியேட் பண்ணும்போது இஸ் அ காட் ஆஃப் ஃபுல்னஸ், இஸ் அ காட் ஆஃப் கிரியேட்டர். ஒரு கிரியேட் பண்ணுறவர் எப்பவுமே வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் அப்படி கிரியேட் பண்ண மாட்டார். அப்போ அந்த ஒன்றுக்கும் அந்த 1-2க்கும் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறது இதுதான். பைபிளில் வந்து பாஸ்ட் இருக்கும், நடந்த விஷயங்கள் ஹிஸ்ட்ரியாக இருக்கும், நடந்துகிட்டு இருக்க விஷயமும் பைபிளில் இருக்கும், நடக்க போகிற விஷயமும் பைபிளில் இருக்கும். அதுக்கு தான் ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தாவியான பெற்றுக்கொண்டு தான் பைபிளை வாசிக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். அப்போ தான் உங்களுக்கு வேத வசனங்கள் புரியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபா தரி பலக்கவ. அதனால எப்பவுமே பைபிளை வாசிக்கும் போது நம்ம வந்து ஒரே மாதிரியே வாசிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாம் சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க, எங்க அம்மா கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லூசிஃபர்னு ஒரு தேவதூதன் இருந்தான். அந்த தேவதூதன் வந்து கர்த்தருக்கு மேல, காடுக்கு மேல அவன் இருக்கணும்னு ஆசைப்பட்டனால அவன் வந்து பரலோகத்திலேருந்து தள்ளப்பட்டு பூமியில வந்து அவன் பேயா அலையறான், அவன் தான் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை முடிச்சுப்பாங்க. ஆனா பைபிள்ல வந்து நம்ம ரொம்ப ஆழமா தியானிக்கும் போது என்ன தெரியும் அப்படின்னா, இதெல்லாமே ஒரு நாள் நடந்த விஷயமா இருக்காது. அவன் ரொம்ப நாளா வந்து அவனுக்கு சாத்தான் வந்து என்ன பண்றான், அவனுக்குன்னு ஒரு சேனையை வந்து பரலோகத்துல அவன் வந்து சேர்த்து அவன் வந்து கர்த்தருக்கு எதிராக நிற்கும் போதுதான் கர்த்தர் வந்து அந்த இடத்துல ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல வந்து மிகாவேல் தூதனும் வந்து லூசிஃபரோட சண்டை போடுறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு யுத்தம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, புக் ஆஃப் ரெவலேஷன் 12வது அதிகாரம் 7-9 7லேருந்து 9 வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, வானத்துல ஒரு யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்துல வந்து மிகாவேல் தூதனும் வந்து லூசிஃபரோட அவனோட தூதனுக்கும் சேர்ந்து சண்டை போட்டு அந்த மிகாவேல் வந்து ஜெயிச்சிடுறாரு. அப்போ வந்து அந்த யுத்தத்துல வந்து லூசிஃபர் தோற்கடிக்கப்பட்டு அவர் வானத்திலேருந்து பூமிக்கு தள்ளப்படுறாரு. இதை வந்து ஜீசஸ் அக்னாலஜ் பண்றாரு. எங்க அக்னாலஜ் பண்றாருன்னா, அக்னாலஜ்மெண்ட் அங்க கொடுக்குறாருன்னா, புக் ஆஃப் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனத்துல என்ன இருக்குன்னா, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழ கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து அவரோட
டிசைபிள்ஸ்ட்டு சொல்றாரு. அதுக்கு எதை குறிக்கிறார் அப்படின்னா அவர் மெஸ்ஸையான்றதை குறிக்கிறார். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவர் ஆதியிலேருந்தே வந்து கர்த்தரோட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனா இருந்தேன்னு சொல்லிட்டு அவரோட டிசைபிள்ஸ்ட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வானத்திலேருந்து வந்து இந்த மாதிரி சாத்தான் வந்து மின்னல் போல விழறதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து சொல்றாரு. ஸோ யுத்தன்றது வந்து கர்த்தருக்கு புதுசே கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே அந்த யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் வந்து அந்த புக் ஆஃப் ஜெனசிஸ்ல இருக்காது. நான் சின்ன வயசுல ரொம்ப தேடுவேன், இந்த இந்த யுத்தம் இருக்கு, இது எங்க இருக்கு அப்படின்னு தேடும்போது நிறைய தீர்க்கதரிசிங்களோட ப்ரீச்சிங்கை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நிறைய புஸ்தகங்கள் படிக்கும் போது அப்போ நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து அதை அக்னாலஜ் பண்றாங்க. இந்த யுத்தம் தான் புக் ஆஃப் ரெவலேஷன்ல வந்து கொடுக்கப்பட்ட யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து சொல்றாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெவலேஷன் கிடைச்சவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, கர்த்தர் லூசிஃபருக்கும் மிகாவேல் தூதனுக்கும் ஆதியில நடந்த யுத்தம் தான் புக் ஆஃப் ரெவலேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்னாலஜ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் சாத்தானை பத்தி பாத்தீங்கன்னா லூசிஃபர்னு ஒருத்தர் தான் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு கதையா சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு வருவாங்க. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா அது எங்க இருக்கு அப்படின்னா அதை நீங்க தேடணும். அது வந்து எசேக்கியல் புஸ்தகத்திலயும் ஐசாயா புஸ்தகத்திலயும் இருக்கு. எசேக்கியல்ல வந்து லூசிஃபரை பத்தி அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, அவன் வந்து ஒரு ஸ்டோன்ஸால அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அழகான ஒரு தேவதூதனா இருந்தான். ஒரு கெரூப், ஒரு கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கும். அவன் வந்து எந்த நிறைய தேவதூதர்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அவங்க வந்து இந்த அளவு தான் வந்து பரலோகத்துல சஞ்சரிக்க முடியும், இவங்க இந்த அளவு தான் சஞ்சரிக்க முடியும்னு அவங்களுக்கு வந்து ஒரு டெரிட்டரி மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. பட் ஆனா லூசிஃபருக்கு என்ன ஒரு நல்ல ப்ரிவிலேஜ் அப்படின்னா, கர்த்தர் எங்க உட்கார்ந்துருக்காரோ அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல போய் காடை வர்ஷிப் பண்ற அளவுக்கு he was so privileged. எல்லா ப்ரிவிலேஜும் வந்து லூசிஃபருக்கு கொடுக்கப்படுது. அவனால வந்து கர்த்தரை நெருங்கி நடக்க முடியும். அதே மாதிரி அவன் அக்கினி கற்களால் அவன் மேல அந்த அக்கினியில அவன் நடக்க முடியும். எல்லாமே பைபிள்ல இருக்கு. எசேக்கியேல் புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா அவன் என்ன மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ்ல லூசிஃபர் வந்து பரலோகத்துல இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்களுக்கு புரியாது. அதுக்கு நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாதான் அந்த வேத வசனங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் என்ற ஆவியானவர் சொல்றாரு. ஷதர் ரெக்கே தரிசதர் ரெக்கே லக்கே லரபா ரோதா ராபால். நிறைய பேர் இந்த பரிசுத்தாவியானவர் இல்லாம இருக்கீங்க என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த கடைசி காலத்துல அந்த ஆவியானவர் இல்லாம இருக்கந்தார் நீங்க இந்த பூமியில சஞ்சரிக்கிறதே ரொம்ப கடினமா இருக்கும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஷதர் ரெபெக்கெதர் ரபால் லக்கே லக்கே தரஷபால். ஸோ அந்த லூசிஃபரை பற்றி நல்லா போட்டிருக்கு. இன்ஃபேக்ட் அவனோட உடலே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு இருக்குன்னா, அவன் ஃபுல்லாக மியூசிக்கல். பிகாஸ் அவன் தான் வர்ஷிப்பை அந்த என்டையர் ராஜ்யத்தை அந்த ஹெவன்லே அவன் தான் அந்த வர்ஷிப்பை லீட் பண்ணுறான். அந்த என்டையர் ராஜ்யத்தை கர்த்தருக்கு அவன் தான் வர்ஷிப்பை லீட் பண்ணுறான். ஸோ அவன் வந்து அசைஞ்சாலே வந்து மியூசிக் வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி நல்ல ஒரு அழகான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ரிபல்லியன், அதுவும் ஒரு பெரிய வெளிப்பாடு. நீங்கள் அதுக்கெல்லாம் கர்த்தர்ட்ட ஜபம் பண்ணி வாங்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ஷதர் ரெபெக்கெலா ராபாபு. கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு கொடுப்பார். அப்போ வந்து அவன் கர்த்தரோட ஒரு ரிபில்லியன், ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் நடக்குது, அதை லூசிஃபர் அக்செப்ட் பண்ணாதனால அவன் கர்த்தருக்கு எதிராக நிற்கிறான். அப்போ வந்து பிதாவாகிய தேவனோ ஜீசஸோ வந்து சண்டை போட்டிருக்க மாட்டார். அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, என்னதான் ஜீசஸ் அங்கே இருந்திருந்தாலும் மிகாவேலும் அவரோட தேவதூதர்கள் வந்துதான் லூசிஃபருக்கு எதிராக சண்டை போட்டு அவரே போதும், ஒரு மிகாவேலும் அவரோட தூதர்களே இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் அவங்க அந்த லூசிஃபரை பூமியில தள்ளிட்டாங்க. இதுதான் வந்து ஆதியில நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ யுத்தம்ன்றது வந்து கர்த்தருக்கு புதுசே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்திலே இஸ்ரேல் மக்கள்லாம் வந்து நிறைய யுத்தத்திலே இருந்திருப்பாங்க. நிறைய யுத்தத்துல இருந்து நிறைய போரிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நத்திங் இஸ் வெரி நியூ டு காட். காடுக்கு வந்து யுத்தம்லாம் ரொம்ப பழசுதான். நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பைபிள்ல வாசிக்கும் போது எப்பவுமே வந்து பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளும். ஏன் பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்டு தான் நீங்க பைபிள்ல வாசிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருக்க காலகட்டத்தில் நமக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேண்டமிக் வந்தது. கோவிட்னு ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் நம்ம இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சிவியராக இருந்து நம்ம எல்லாருமே இந்த லாக்டவுனுக்குள்ளே போனோம். அப்போ பேண்டமிக்கில் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோவிட்னு ஒரு கிருமி, அந்த வைரஸ்னால தான் இவ்வளவும் வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸை குறித்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு காமிச்சாங்க. இப்படி தான் இருக்குது கோவிட் அப்படின்ட்டு. இந்த வைரஸ் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறாங்க. ஆனால் நம்மளோட நேக்கட் ஐஸால் நிறைய கிருமிகளை நம்மளை பார்க்க முடியாது. இந்த
லெபராட்டரிலாம் வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒரு ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்பில் தெரியாது, இருக்க ஹைடெக் மைக்ரோஸ்கோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த மைக்ரோஸ்கோப்பில் தான் இந்த மாதிரி கிருமிகள்லாம் தெரியும். நிறைய அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கோடான கோடி நிறைய வைரஸஸ் இருக்கு. பட் ஆனால் சில வைரஸஸ்லாம், நிறைய வைரஸஸ் வந்து நம்ம கண்களில் தெரியாது. முக்காவாசி வைரஸ் வந்து நம்ம கண்களுக்கே தெரியாது, நம்ம நெக்கட் ஐஸ்க்கு தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோஸ்கோப் வந்து இருக்க ஹை டெக்னாலஜி மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மைக்ரோஸ்கோப்பில் தான் அந்த வைரஸ் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அப்படி தான் நமக்கு வந்து இந்த கோவிட் வந்து இப்படி தான், இந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்னு நமக்கு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அந்த கோவிட் அந்த வைரஸ் வந்து அடுத்த பரிமாணத்துக்குள்ளே போகும்போது வேற ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க. இந்த வைரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பரிமாணத்துக்குள்ளே போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை நான் இந்த இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பைபிளில் சாதாரணமாக அபிஷேகம் இல்லாமல் ஓரளவுக்கு தான் புரியும். ஓகே, ஆப்ரஹாம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் குழந்தை இல்லாமல் இருந்தார், அவர் வேண்டி இந்த குழந்தைய பெற்றெடுத்தார். அதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். தாவீதை பற்றி, தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் சண்டை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் நமக்கு வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமலே புரியும். ஆனால் ஆழமான ரகசியத்துக்குள்ளே போகணுன்னா பரிசுத்தாவியான அபிஷேகம் இல்லாமல் ரிக்கந்த உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷதர் ரபா லொக்கே தரிசதர் ரெபெல்லா ரிக்கபா துரேஷதர் ரபா தரிக்கலா ரபா நொரேகேந்தர் ரபா லொரிக்கபா ரிதா ரஷதர் ரபா Rida raba lokel rida raba lorikaba durashada raba lorikanda rebe lorikanda resa da raba dharikanda rebe lokela baba dura dhara sada raba ஆவியானவர் சொல்றார் ரிகந்த ரபா லோரிகா ஆதியில் அந்த அந்நிய பாஷை வச்சே நீங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ரபா லோரிகா அது என் விருப்பமே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ரபா லோரிகா ஊரா கந்த ராபால் ஆவியின் 9 வரங்களோட ஒவ்வொரு மனிதனும் நடக்கணும் தான் தேவனோட பிரியம் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ரபா லொக்கே தரிதா அதுதான் எதிர்பார்ப்பு என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் ராபா இதுதான் தேவனோட எதிர்பார்ப்பு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராதா ரதரா தரா சதா லெக்கே தலிபா தரிபா தலிகலா பாபா நொரே தேரே சதா லெக்கேலா தலிஷதா லெக்கே லதில்யபல்லபா துரிகந்த லெஷத லெக்கே ஷத லெதெல்லெபெல்லோ நொரே தேரே தரா தரா பலேரே சதர் ராபா லோரிகபா ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் ராபா லோரிக நான் மறுபடி சொல்றது தான் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராஜா இது கடைசி காலம். ரிகந்தர் ராபா மனம் திரும்புங்கள். ரிகந்தர் ரிபா தரா ஷத பரலோக ராஜா ரொம்ப சமீபமா இருக்குன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராபா லோரிகா பாபா கைவிடப்படாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ராபா லோரி பரிசுத்தாவியானவர் இல்லாட்டி ரிகந்தர் ராபா லோரிகா உங்க வரும் கோபத்திலிருந்து உங்களால தப்பிச்சுக்கவே முடியாதுன்னு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிகந்தர் ராபா லோரிகா தேவ கோபாக்கினிக்கு ஆளாயிடாதீங்கன்னு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிகந்தர் ராபா லோரிகா பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. ரிகந்தர் ராபா ஆவியின் 9 வரங்களுக்காக வாஞ்சிங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராஷதர் ராபா ஓரிகந்தர் ராபா லோரிகந்தர் ராபா லோரிகா தீரஷதர் ராபா லொக்கேதர் ராபா துரஷதர் ராபா லோரிகா தீரஷதர் ராபா லோரிகா பாபா உரதர் ராபா லாரிகா பாபா ரிகந்தர் ராபா லோரிகா பாபா ரிஷதர் ராபா யோவேல் 2:28 ரிகந்த் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பன காண்பார்கள். என் ஊழியக்காரன் மேலேயும் என் ஊழியக்காரி மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ராபா லொக்கேதர் ஷபா லோரிகா பாபா இந்த வசனத்தை ரிகந்தர் இந்த அபிஷேகத்தை ரிகந்த் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ரிகந்தர் ராபா பெற்றுக்கொள்ளணும் தான் ரிகந்தர் ராபா லோரி கர்த்தரோட எதிர்பார்ப்பு என்று ஆவியானவர் சொல்றார். ஷபத் ரிகந்தர் ராபா லோரி. ஸோ பைபிள் புரியணும்னா நம்ம வந்து இந்த பரிசுத்தாவியானவர் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கணும். இன்ஃபேக்ட் புக் ஆஃப் எசேக்கியல் ஐசாயா இந்த புஸ்தகத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வசனங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து இன்டர்பிரட் பண்ணி இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து அதை இன்டர்பிரட் பண்ணி இப்போ இருக்க நமக்கு தெளிவாக அதுக்கு வந்தான வெளிப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த லாஸ்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் பார்க்குறத நம்ம பார்க்குறோம். பட் நிறைய பேர் அதை நம்புறதே கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரிலாம் இல்லை பைபிளில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் எசேக்கியல் ஐசாயா எரேமியா இவங்கெல்லாம் வந்து கர்த்தரோட சஞ்சரிக்கிற ஒரு மனிதர்களாக இருந்தாங்க. பட் எசேக்கியல் பார்த்த ஒரு விஷனுக்கும் ஐசாயா பார்த்த விஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐசாயா வேற மாதிரி கர்த்தரை தரிசிச்சிருப்பாரு.
எசேக்கியேல் வந்து வேற மாதிரி ஒரு பார்த்துருப்பாரு. ஸோ எல்லா தீர்க்கதரிசிகளும் நீங்க பைபிள் எடுத்தாலுமே அவங்க எல்லாம் ஒரு காடை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்ஸ்லயும் ஒரு வேறுபாடு இருக்கிறத பார்க்குறோம். கர்த்தர் அவங்களுக்கு வேற வேற மாதிரி வெளிப்பாடுகள் கொடுத்துருப்பாரு. இன்ஃபேக்ட் மோசே வந்து 10 கட்டில் வாங்குறதுக்கு 40 நாள் 40 நைட்டு வந்து கர்த்தரோட அவர் இருக்கார், மவுண்ட் சீனாய்க்கு போயிருக்காரு. ஆனா வந்து அந்த 40 நாள் 40 நைட்டு வந்து கர்த்தர் என்ன மாதிரி வந்து ஒரு வெளிப்பாடு எப்படி அவர் மோசையோட பேசினாருன்னு சொல்லிட்டு பைபிள்ல இல்லை. ஸோ இதில் நிறைய ரெக்கார்ட் ஆகல. இன்ஃபேக்ட் எலியாவை பார்த்தீங்கன்னா அவரும் கர்த்தர் எப்படி நெருங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க அது இல்லை. பிகாஸ் மோசேவாவது நமக்கு தெரியும், சின்ன வயசுல இருக்காரு, அவர் எகிப்தில் வளர்றாரு, அவரோட ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. நிறைய தீர்க்கதரிசிங்களோட ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தெரியவே தெரியாது. எலியாவை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. திடீர்னு அவர் வந்து மாதிரி ஆகாப் ராஜாவை போய் மிரட்டுறாரு. பட் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டு இந்த அழைப்பெல்லாம் எடுத்தாருன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வெளிப்பாடோட வருவாங்க. அதனால தான் நம்ம பைபிள் என்ன பண்ணணும், நமக்கு யார் சத்தியம் சொல்றா, சத்தியம் வந்து எது கரெக்ட் எது தப்பு நமக்கு தெரியாதப்போ நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்லுவார், இது வந்து பைபிள்ல இங்க இருக்கு, இது வந்து இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு வந்து நீங்களாம் இந்த சத்தியத்தை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப மத்த ஊழியக்காரங்க கிட்ட போவாம ரிக்கந்தரே ஷதர்ரப தரிக்கப பைபிள வேதத்தை வாசிக்கணும்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த வேதம் தான் சத்தியம் என்று ஆவியானவர் சொல்றார். ஷதர்ரப ரிக்கந்தரே ஷதர்ரப கெல ரப ரிக்கந்தர் ரபா லோரிக்கம். உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ரிக்கந்தர் ரபா ஆவியானவர் சொல்றார், ரிக்கந்த் உங்க சந்தேகத்தை தீக்கிறதுக்கு ரிக்கந்தர் ரபா லோரிக்கம் பரிசுத்த ஆவியானவர் தான் கிரேட் ஹெல்பர் சேஸ் தி லார்ட். ரிக்கந்த் அதுதான் வேதத்துல இருக்குன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ரபா லோரிக்கந்தர் ரபா லோரிக்கபா உரக்கந்தர் ரபா லோரி. இந்த பைபிளை எழுதினது ஹோலி ஸ்பிரிட். ரிக்கந்தர் எழுதினவரே உங்களுக்கு வந்தா சொல்லி கொடுப்பாருன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் Raba lorikandar raba ladar resada rebe darishada raba durikandar rebe larishada raba loker radar leke darisada raba lorikaba durikandar raba lorikaba urakandar raba அக்கினி அபிஷேகம் ரிக்கந்த் அக்கினி அபிஷேகம் ரிக்கந்த் அக்கினி அபிஷேகம் நிறைய பேர் மேல வரத நான் பார்க்கிறேன். ரிக்கந்தர் ரபா ரிசீவ் ரிக்கபா ரிசீவ் ரிக்கந்தர் ரிசீவ் ரிஷத லெதர் ரெபே தரிஷத ரபா லோகேலா ரபா durikandar reshada raba lorikaba. இந்த கடைசி காலத்துல ரிக்கந்தர் நிறைய பேருக்கு இந்த சொப்பனங்கள் தரிசனம் பார்க்குற அபிஷேகம் வருது. ரிக்கந்தர் ரபா லோரிக்கம் நிறைய பேருக்கு இந்த சொப்பனங்கள் தரிசனம் பார்க்குற அபிஷேகம் இப்போ வருது. ரிக்கந்தர் ரபா லோரிக்கம் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் அனாயிண்டிங் ரிக்கபா ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் அனாயிண்டிங் ரிக்கந்தர் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் அனாயிண்டிங் ரிக்கந்தர் ரபா ரிசீவ் ரபா ரிசீவ் ரிக்கபா ரிசீவ் ரிஷபக்கதர் ரபக்கெல ரபா துரஷபலர். 1518 வந்து ஒரு ரெஃபர்மேஷன் நடக்குது பிரான்ஸ்ல. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து பைபிள்ன்றது வந்து ரொம்ப ப்ரிவிலேஜ், எல்லாருக்குலாம் அந்த பைபிள்ன்றது கிடைக்காது. பைபிள்ன்றது சபைகள்ல இருக்கும், அது வந்து எல்லாராலையெல்லாம் படிக்க முடியாது. இவங்க எல்லாருமே சபைக்கு போவாங்க. நிறைய சபைகளில் வந்து அந்த சொந்த நாட்டோட லாங்குவேஜில் கூட ப்ரீச் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வந்து லாட்டின்ல தான் ப்ரீச் பண்ணுவாங்க. ஸோ மக்கள்லாம் வந்து ஒரு சடங்கு மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு சும்மா வந்துட்டு இருந்த காலம் கட்டம் 15th century வந்து அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய அந்த டைம்ல நிறைய மக்கள்லாம் வந்து ஸ்விக்லிலாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு என்ன ஆகுதுன்னா, அங்கே நிறைய வார் நடக்குது. இந்த மாதிரி மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ப்ராட்டஸ்டன்ட்ஸ்னு தனியாக வராங்க, அவங்களுக்கும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. அதில் நிறைய பேர் வந்து இறந்துடுறாங்க, நிறைய ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் இறந்துடுறாங்க, அவங்க உயிரை வந்து கொடுத்துடுறாங்க. இன்ஃபேக்ட் 1525 to 1762 இன்ஃபேக்ட் ரத்த ஆறு ஓடின மாதிரி இருந்தது. அவ்வளோ பேர் மறிச்சிட்டாங்களா, கிட்டத்தட்ட வந்து 50,000 பேர் கணக்குப்படி 50,000 பேர் மறிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் 5 லட்சம் பேர் வந்து பிரான்ஸ்ல இருக்க முடியாம, ஏன்னா பிரான்ஸ்ல இருக்கணும்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஒத்து போகணும், நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எச்சரிப்பு சத்தம் கொடுத்ததுனால இந்த மக்களுக்கெல்லாம் சத்தியம் தெரிஞ்சிருச்சு. பைபிள் வேணா வந்து அந்த டைம்ல வந்து நிறைய லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் ஆகி வந்துருச்சு. பிரெஞ்சில் டிரான்ஸ்லேட் ஆகி வந்த உடனே மக்கள்லாம் இந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாங்க, சத்தியம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பைபிள்ல வந்து மனம் திரும்புதலை பத்தி போட்டிருக்கு. இன்னொன்று வந்து நம்ம பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம வந்து சார்ந்து இருக்கணும், அவர் இல்லாமல் யாராலையும் நமக்கு இந்த பாவ மன்னிப்பு குடிக்கக்கூட அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வந்து பிரான்ஸை விட்டு பக்கத்தில் சுவிட்சர்லாந்து அப்படின்னு நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு பிஷப் இருக்காரு. 1518 வந்து கிவோம் பிரைக் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் ஆஃப் மூ, அந்த இடத்துல ஒரு பட்டணத்துல வந்து அந்த தேசத்துல பிரான்ஸ் வந்து 3 ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தோட பிஷப் வந்து
என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு 200 பேரிஷ் வந்து அவர் ஃபார்ம் பண்றாரு. எதுக்கு ஃபார்ம் பண்றாருன்னா, பைபிள்ல இருக்க சத்தியத்தை வந்து மக்களுக்கு போய் சொல்லணும். இது வந்து உயிருக்கு நமக்கு தன்னோட உயிரை பத்தி கூட அவர் கவலைப்படாம அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி நிறைய பேரிஷ் கட்டுறாரு. பேரிஷ் கட்டி அவர் என்ன பண்றாரு, இதுக்கு நிறைய மக்கள், நிறைய பாஸ்டர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, நல்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டி தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹையர் பண்றாரு. என்ன மாதிரி தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறாருன்னா, பயங்கர பிரைட் ஸ்டூடெண்ட், தியாலஜிலே வந்து அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க, நல்லா டாப் ரேங்க்ல இருக்கிற தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் பைபிளை பற்றி அவர் சொல்றாரு. பைபிளில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த சத்தியத்தெல்லாம் வந்து அந்த தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த சத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க அந்த காலத்தில் அவங்க வந்து கிரீக், ஹீப்ரூ, அரமைக் இந்த எல்லா லாங்குவேஜும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ பைபிள் அவங்களுக்கு நல்லாவே புரியும். அதே மாதிரி அங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜ்லேயே அது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பைபிளை படிச்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைபிளில் வந்து மன திரும்புதலை பற்றி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஓப்பனாக போய் அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு வந்து அந்த ப்ரீச்சிங் வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸாக ஆயிடுறாங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஃப்ரான்ஸில் யாரெல்லாம் இந்த மாதிரி போகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து நடு ரோட்டில் விட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் ஒரு ஆள் 2 ஆள்லாம் எரிக்க மாட்டாங்களாம். குடும்பமாக ரசிக்கப்பட்டாங்கன்னா அந்த என்டையர் குடும்பத்தை வந்து நடு ரோட்டில் விட்டு எரிப்பாங்களாம், அப்படியே எல்லாரும் பார்க்குற மாதிரி. ஏன் அந்த மாதிரி எரிப்பாங்கன்னா, இவங்களை பார்த்தாது மற்றவங்க வந்து இந்த பைபிளை வந்து படிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க பண்ணாங்களாம். ஸோ ஆனால் இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தனால நிறைய மக்கள் வந்து மறைமுகமாக வந்து பைபிளை நல்லா படிக்க ஆரம்பித்து சத்தியத்தை அறிஞ்சிட்டாங்களாம். சத்தியத்தை அறிஞ்சு அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் நிறைய லாங்குவேஜ்லாம் அது வர ஆரம்பிச்சிருது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வில்லியம் டிண்டேல் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து நிறைய மிஷனரிகள் வந்து ஒவ்வொரு இந்த பைபிளை வந்து அந்தந்த நம்ம லோக்கல் லாங்குவேஜ் வந்து சீகன் பால்ன்றவர் தமிழில் வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே வில்லியம் கேரி பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ பைபிளில் நமக்கு ஏதாவது டவுட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது அவரை நமக்கு டீச் பண்ணுவார். ஒரு சயின்ஸ் ஆத்தர் இருப்பாங்க, சயின்ஸ் டீச்சர் இருப்பாங்க. ஆத்தர் எப்பவுமே வரமாட்டாங்க, நமக்குன்னு ஒரு சயின்ஸ் டீச்சர் இருப்பாங்க. அவங்க வந்து சயின்ஸ் புக்கில் என்ன இருக்கோ அவங்க சொல்லி தருவாங்க. எப்பவுமே ஒரு ஆத்தர்லாம் வரமாட்டாங்க, ஆத்தர் எங்கேயோ இருப்பார். ஆனால் பைபிளில் அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. பைபிள் எழுதுனது பரிசுத்த ஆவியானவர், மனிதர்களால் ஏவப்பட்டு அவர் எழுதினார். ஆனால் அந்த பைபிளை நம்ம வந்து அந்த பைபிளை எடுக்கும் போது நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்க மேலே வந்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த வசனத்துக்கு வந்து இதுதான் அர்த்தம், இந்த வசனத்தோட ஜோடி வசனம் வந்து வேற சாப்டர்ல இருக்கு, இது வந்து இந்த மாதிரி தீர்க்கதரிசியை குறிக்குது, இது வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கு தான் நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ரஷதர் ரப கலர் ரபா பாபா ரிகந்தரேஷதர் ரபா தரிபல ரித ரஷத ரபா தரபா லரபா ದೊರೆ ಧರ ಸದ ರಬ ಧರಿಷದ ರಬ ಧರಿಬ ಲರಿಕಂದ ರಬ ಲೊರಿಕಬ ಡುರ ಧರ ಸದ ரெபே லொரிபெலர சதர். ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த, இது கடைசி காலம், ரிக்கந்த ரபா லொரிக்க மன திரும்புகள் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரபா லொரிக்க பபா உரக்க சில வாலிபர்கள் மேல ரிக்கந்த தானியலின் அபிஷேகத்தை போறதை நான் பார்க்கிறேன். ரிக்கந்த ரபா லொரிக்க அனாயிண்டிங் ஆஃப் டேனியல், ரிக்கந்த ரபா அனாயிண்டிங் ஆஃப் டேனியல், ரிக்கந்த ராஷத ரபா லொக்கே ரத ரேஷத ரெபெக்கெல ரிபவ Orikanda Rabba, receive Rabba, receive Rishaba, receive Rabba, Dharishada, Rebekela Rabba, Dorekend Rashada, Rabba, Kala, Rikanda Rabba, Lori, நிறைய பேருக்கு ரிக்கந்த ராபா இந்த செய்திக்கு அப்புறம் ரிக்கந்த நிறைய பேருக்கு ரிக்கந்த உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகும். ரிக்கந்த ராபாலோ உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகி ரிக்கந்த ராபாலோ ரிக்க நீங்க தேவனை சந்திப்பீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கம் நீங்க தேவனை சந்திப்பீங்க. ரிக்கந்த ராபாலோ ரிக்கம் நீங்க தேவனை முகமுகமா சந்திப்பீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராஷத ரபா தரபா லக்கே லரித ரஷத ரபா லோரிகபா உரிக்கந்த ரபா லோரிகபம் ஒரிக்கந்த ரஷத ரபா கெல ரபா எசேக்கியலை போல ரிக்கந்த நிறைய தீர்க்கதரிசிங்க வரப்போறீங்க. ரிக்கந்த ரபா எசேக்கியல் பார்த்த அதே சொப்பனங்கள் தரிசனங்கள் நீங்களும் காண்பீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ஏன்னா இது கடைசி காலம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரம் இது கடைசி காலம். ரிக்கந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். வயதானவர்கள் சொப்பன காண்பார்கள். என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கல்ல கேஷ்
shada lekela baba dorekenda Rikandara shadara baba dirakanda rebe ladira sada rebe lorika baba durida rasada rebe dharisha da raba dhariba lakeda rababa duniri dhiri sada lederebe lorika baba shoda rebe lakela dhalisha da leshedar leshedar lederebe lorika baba urakanda raba lorika baba urakanda raba lorika baba உரிக்கந்த ராபால் உரிக்கமா கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபால் நிறைய பேர் வீட்டில் ரிக்கந்த ராபால் ரிக்கந்த ஒரு சில பாண்டேஜஸ் இருக்கு ரிக்கந்த ராபாலோ ஐ எம் பிரேக்கிங் இட் ரைட் நவ் சேஸ் தி லார்ட் ரிக்கந்த ராம் அந்த கட்டுகளை ரிக்கந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரிக்கத ஷத கேல ரிக்கப இன் ஜீசஸ் நேம் ரிக்கப இன் ஜீசஸ் நேம் ரிக்க இன் ஜீசஸ் நேம் ரிக்கத ரஷக்க லக்கிலா பாபா உரிக்கந்த ராபால் உரிக்க பாபா உரிக்கந்த ராபால் உரிக்கமா Urikanda Rasha the Rabba, Darisha the Rabba Lorika, Urakanda Rabba Lorika, Urikanda Rabba Lor, Naria family mala, Urkanda Rasha Balo. I can see the darkness, Rikanda, I can see the darkness, Rikanda, I can see the darkness, Rikanda Rabba, Loke, Darisha the Rabba, Lorikanda, or car Megom and the Naria Per. நிறைய பேர் வீட்டில் வந்து மூடி இருக்கதை நான் பார்க்குறேன் ரிக்கந்த அந்த வீட்டில் ஜபமே இல்லைன்னு ராவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபா ஜபமே இல்லை ரிக்கந்த ராபா ஜபமே இல்லாத வீட்டில் ரிக்கந்த எப்படி ஆசீர்வாதம் வரும்னு என்ற ஆவியானவர் கேட்கிறார் ரிக்கந்த லெஷத லெக்கே லத லெக்கே லதரேசத ராபால் ஊரக்கந்த ராபாலோ ரிக்கதரம் ஒரிக்கந்த ரேஷத ராபாலோரிக்கு இனி வர நாட்கள்ல ரிக்கந்த ராபா பேர் கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா ரிக்கந்த ராபாலோரிக்கு உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமே வராதுன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபா லோகே லத ராபா கேல ராஷா இனி வர நாட்கள்ல ரிக்கந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள் வீடு மட்டும்தான் செழிப்பா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த அபிஷேகம் இல்லாட்டி உங்களுக்கு ரிக்கந்த ராபா ஷபா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த இனி வர நாட்கள்ல ரிக்கந்த ரேபேலோரிக்கு அப்பேற்பட்ட வீட்டெல்லாம் ரிக்கந்த ராபா நான் கொடூரமா நியாயம் தீர்ப்பேன் கர்த்தர் எச்சரிக்கிறார் ரிக்கத ஷெகெல் லதரேபேலோரி பாபா துரிகல ரஷத கேலர பாபா துரிகந்த ரெவெகேல பாபா ரிக்கந்த ரஷத ராபாலோரிக பாபா ஒரிக்கந்தர மனம் திரும்பிடுங்க ரிக்கந்தர இல்ல ரிக்கந்தர நீங்க கர்த்தரை நியாய தீர்ப்பின் கர்த்தரை பார்த்துருவீங்கன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார் ரிக்கந்தர் ரப தரேஷபா லோரிக்கபா உரக்கந்தர் ரப கேல ரபா லோரிக்கபா உரக்கந்தர் ரபா லோரிக்கபா உராத கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ரபா லோரிக்கபா ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தர் ரபா லோரி நீங்க ஆராதிக்கிற தேவன் ரிக்கன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ரபா லோரிக்க அந்த தேவனுக்கு ரிக்கந்தர் ரபா லோரி சரியான நியாய தீர்ப்பு முகம் இருக்கின்றத மறந்துடாதீங்க என்று கர்த்தர் எச்சரிக்கிறார் ரிக்கந்த ராபா தரேஷத ரைபலோ டொரெக்கெந்த லெசதல்ல வெல்ல ராபா துரிக்கந்த ராபா லொக்கெல்ல ராபால ரிக்க துரிஷத ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த அந்த முகத்தை நீங்க பார்க்கணும்னா ரிக்கந்தர் பைபிள் வேதத்தை வாசிச்சு பாருங்க என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் அந்த முகம் உங்களுக்கு வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ராபா லோரிக்க இது சத்தியமா உண்மையா உண்மை இல்லையா ரிக்கந்தர் ராபா வேதத்தை வாசிங்க என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ராபா லோர் வேத வாசிப்பு இல்லாம எப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்று கர்த்தர் கேட்கிறார் ரிக்கந்தர் ரெஸத கேல ராபாலோ உதரக்கல ஷத ரபக்கல கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த இனி வர நாட்கள்ல ரிக்கந்த சபைக்கு மட்டும் போயிட்டு வந்தா போதும்னு இருக்கிற ஜனங்களை நான் இனி வர நாட்கள் ஆசீர்வதிக்கவே மாட்டேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார் ரிக்கத்த சதக்கலபா துரக்கல சதலரே ஷத ரபா உரக்கந்த ரபக்கல ரிபா உரக்கந்த ரபாலர்ஷம் கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபா நிறைய மக்கள் ரிக்கந்த ரா சபைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு ரிக்கந்த ஒரு 2 ஃபெலோஷிப் அட்டெண்ட் பண்ணிட்டு ரிக்கந்த ராபால ஒரு உபவாசம் கூட்டம் போயிட்டு வந்துட்டு ரிக்கந்த ராபா யூ சாட்டிஸ்ஃபைட் சேஸ் தி லார்ட் ரிக்கந்த ரேபேல ராபாலோ துரிக்கந்த ரபக்கேல ராபா இது எதுவுமே உங்களை பரலோகத்துக்கு கூட்டி செல்லாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபா லோரிக்க பாபா உரக்கந்த ராபா லோரிக்க ரித ரக்கேல ராபா ராபா பாபா உரக்கந்த ரேஷப ராபா லோரிக்க பா ரித ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபால் யாரு முட்டிய முடக்கி ரிக்கந்த ராபா தனி ஜபத்துல இருக்கீங்களோ ரிக்கந்த வேதத்தை கரைச்சி குடிக்கிறீங்களோ ரிக்கந்த ராபாலோ வேத வாசிக்கணும்னு வாஞ்சையா இருக்கீங்களோ ரிக்கந்த ராபா பரிசுத்தாவியால் வேணும்னு இருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் இனி வர நாட்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தலா ராபாலோ ரிக்கபா ஊரக்கந்த ராபாலோ ரிக்கபா கர்த்தர் சொல்றார் ரிக்க இனிமே ஆசீர்வாதம் இல்லாம இருந்தீங்கன்னா ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா சாத்தா மேல பழிய போட்டு பிரயோஜனமே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபால் உங்க வாழ்க்கை நீங்க தான் மாத்தணும் என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த லேஷக்கே லதலக்கே லபா துரிக்கல சதக்கத லக்கே லபா
ஒரு கந்தர்ராபால் உலக பிரகாரமான வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா ரிக்கந்தர்ராபா என்னோட நியாய திருப்பி என்னோட பட்டயம் ரிக்கந்தர்ராபால் ஒரு பயங்கரமா அந்த பூமியில இறங்கணும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தரஷதர்ராபால் லோரிக்கா பாபா உரக்கந்தர்ராபால் லெக்கெந்தர்ராபால் உதரஷதர்ராபால் அந்த பட்டயம் உங்களை ஒன்றும் செய்யாம இருக்கணும்னா ரிக்கந்த பரிசுத்தாவியான அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர்ரா அது மட்டும்தான் ரிக்கந்தர்ராபால் பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் ரிக்கந்தர்ரா உங்களை காப்பாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர்ராபாலோ ரிக்கா அதுக்கு மேல வேற எந்த வழியுமே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர்ராபால் மறுபடியும் சொல்றார். ரிக்கந்தர்ராபாலோ பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்றது ரிக்கந்தர்ராபாலோ ரிக்கா இட்ஸ் நாட் an option. ரிக்கந்த இட்ஸ் mandatory says the Lord. ரிக்கந்த லெக்கெதரா துரிக்கந்த ரேபேலோ ரிக்கா ಹುರಿಕಲ ಸದೆಕೆಲ ಕಬಾಬ ದುರಿಕಂದ ರಾಬಾ ಲೋರಿಕ ಕಂದೆರೇ ಸದ ರಾಬಾ ದರಿಶದ ರೇಬೆ ಲೋರಿಕಬ ದುರಿಕಂದ ರೇಬೆ ಲರಿಕಂದ ಲದ ದಸತ ಲದಲ ಕಲಬ ದುರಿಕಂದ ದೆಲೆಕೆಶದ ಕೆಲಬ ಲಬ ದುರಿಕ ದೆಲೆಕೆಲ್ಲ ಮಾಲಿ துணிக்கேரஷத ரெபெலோரிக்கபா ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோரிக்கபா உரக்கந்த ராபாலோரிக்க மன திரும்பங்க ரிக்கந்த ராபால பரலோகராஜ சமீபமா இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். ஷபாலோரிக்கபா. தேங்க்யூ ஃபாதர். பாபா